ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே கண்மணி அன்புடன் சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு பாட்டு சவுண்ட் அதிகமாக கேட்குது. இது எங்கேருந்து வருது அப்படின்ற மாரி கண்மணி வெளிய வந்து பார்க்குறாங்க. அது அன்போட வீட்லேருந்து தான் வருது. கண்மணி பார்க்குறத அன்பும் பார்க்குறாங்க. "ஓ! உனக்கு டென்ஷன் ஆகுதா? இது என்னோட பாட்டு, என்னோட வீடு, என்னோட மாஃபு. இது நான் இன்னும் அதிகமாக கூட வைப்பேன் சவுண்டு, உன்ன டென்ஷன் பண்ணுறதுக்காக." அப்படின்ற மாரி அன்பு நெனச்சுக்கின்னு வீடு மாஃப் போட்டுன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அன்புக்கு திடீர்னு நெய் வாசனை வருது. ஓ! யாரு தோசை ஊத்துறாங்க, கம கமன்னு நெய் வாசனை வருது அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, கண்மணியோட அம்மா, "கண்மணி வாம்மா" அப்படின்றாங்க. "ஏம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தோசை சாப்பிடுமான்றாங்க." "நான் உன்ன கேட்கவே இல்லையேம்மா" அப்படின்றாங்க. "உனக்கு எப்போ பசிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாதா? வேலை வேலைன்னு வேலை மேலே போயின்னு இருக்க. சாப்பிடு உக்காந்து" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னம்மா நெய் வாசனை வருது?" "ஆமா, நெய் ஊத்தி தாம்மா தோசை சுட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அன்பு பார்த்தீங்கன்னா, "ஓ! அது இவ வீட்லருந்து தான் வருதா?" அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா, அன்புவ வெறுப்பேத்துறதுக்காகவே உக்காந்து சாப்ட்டுன்னு இருக்காங்க. அன்பும் பார்த்தீங்கன்னா, நம்மள டென்ஷன் ஏத்த தான் இவ இந்த மாரி பண்றா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் கண்மணி வீட்டுக்கு பால் பாக்கெட்டு, நியூஸ் பேப்பரும் கொண்டு வராங்க. கண்மணி "எங்களுக்கு வேணாம். இதுக்கெல்லாம் யார் அமௌண்ட் குடுக்குறா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "உங்களோட சம்பளத்துல புடிச்சுப்பாங்க மாச கடைசில" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எனக்கு வேண்டாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்மணியோட அம்மா, "எதுக்கு இந்த பிரச்சனை? வாங்கிக்கோமா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி கண்மணியும் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அன்பு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அன்பு "எனக்கு வேண்டாம்" அப்படின்ற மாரி அழுத்தமா சொல்லிர்றாங்க. இத பார்த்தீங்கன்னா, போயிட்டு தர்மலிங்கம் கிட்ட சொல்றாங்க. அந்த அன்பு அந்த மாரி பண்ணிட்டான் அப்படின்ற மாரி. கண்மணி வாங்கிக்கினாங்க அவங்க அம்மா சொன்னதுனால அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த அன்புவ எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி தர்மலிங்கம் சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அன்போட அம்மா ரொம்ப அன்புவ நெனச்சு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ அன்போட சித்தப்பா வந்து, "ஏன் அண்ணி இப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையான்றாங்க." இல்லன்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க மருமக கிட்ட சாப்பாடு எடுத்து வைம்மா அண்ணிக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நானும் 2 டைம் கூப்பிட்டேன். அவங்க சாப்பிட வரல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களோட சித்தப்பா பையனும் பார்த்தீங்கன்னா, "ஏன் பெரியம்மா சாப்பிடல?" அப்படின்றாங்க. "அன்புக்கு நான் எத்தனையோ டைம் கால் பண்ணிட்டேன். அன்பு என்னோட கால எடுக்கவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அவன் எடுக்க மாட்டான் பெரியம்மா." அப்படின்றாங்க. "ஏன்டா?" அப்படின்றாங்க. "அவன் எடுத்தா எங்க இருக்க என்ன? நீ வா. நீ அவங்க கிட்ட போயிட்டு வா வீட்டுக்கு போலான்னு அழுந்து அடம் பிடிப்பீங்கல்ல. அதனால தான் எடுக்க மாட்டான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏன் இந்த மாரி வீட்ட விட்டு போனா அன்பு?" அப்படின்றாங்க. "எல்லாம் வெண்ணிலாவால தான் பெரியம்மா" அப்படின்றாங்க. "அவள அடிச்சு தொரத்தத்த விட்டு, இவன் ஏன் வீட்ட விட்டு போணும்?" அப்படின்றாங்க. எல்லாம் பாட்டியோட சப்போர்ட் வெண்ணிலாவுக்கு இருக்கிறதுனால தான் வெண்ணிலா அங்க இருக்கா. அது அன்புவால ஏத்துக்க முடியல. அதனால தான் அன்பு வீட்ட விட்டு போயிட்டான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க அன்பு பார்த்தீங்கன்னா, குளிச்சுன்னு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் கேட் வால் ஆஃப் பண்ணிர்றாங்க. அன்பு "என்ன தண்ணி வரல?" அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. வெளிய வந்துட்டு பக்கத்துல இருக்கிறவங்களையும் கேட்குறாங்க. "இல்ல எங்க வீட்லலாம் வருதே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொருத்தரையும் கேட்குறாங்க. "இல்லப்பா எங்க வீட்லயும் வருது. நான் இப்ப தான் குளிச்சுட்டு வெளிய வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு 2 குடத்த எடுத்துக்கின்னு குழாயில புடிச்சுன்னு வரலாம் அப்படின்ற மாரி வராங்க. அங்க கண்மணியோட சித்தப்பா பார்த்தீங்கன்னா, "வா தம்பி நீங்க புடிச்சுக்கோங்க வாங்க. நான் நல்லா புடிச்சுக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நான் இங்கேயே நின்டு புடிச்சுக்கிறேன். உங்க வேலைய மட்டும் நீங்க பாருங்க" அப்படின்ற மாரி அன்பு கோவப்படுறாங்க. இந்த மாரி முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.